ஓம் சாந்தி. என்னோட இனிமையான சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம இந்த முழு உலகத்துக்கு நன்மை செய்யணும், அதற்கு நம்ம மூலியமாக ஒத்துழைப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அனுபவம் நிறைய தேவைப்படுது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க பாப் தாதா. அப்பா இந்த எல்லையில்லாத இந்த ட்ராமாவை உருவாக்குனவர். அவரே ஒரு சீனை பார்த்துட்ருக்கார். அதாவது மதுபனில் நடக்கக்கூடிய சீன்ஸ். இந்த சங்கம யுகத்தில் மதுபன், அந்த சங்கம யுகத்தில் இந்த சீன் நடந்துகிட்ருக்கு. அதுவும் மதுபன் எனும் இந்த நாடக மேடையில் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பார்ட்ஸ், அதாவது நடிப்புகளை நடிச்சிட்ருக்காங்க. அதை பாப்தாதா ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் பாப்தாதா சொல்கிறாங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அது எனக்கு ரொம்ப கிட்ட தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மேடையில் யாரெல்லாம் இப்போது ஹீரோ பார்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப டபுள் ஹீரோ சோல்ஸ் அவங்க யார் தெரியுமா? அவங்க ரொம்ப ரொம்ப தூய்மையான ஆத்மாக்கள், ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்கள். இந்த உலக விஷயங்கள் வாழ்க்கையிலையும் ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. அவங்க ஆத்மாவும் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அவங்க தான் இந்த முழு உலகத்தின் ட்ராமாவோட ஹீரோ பார்ட் பண்ணக்கூடியவர்கள். அதுலேயும் இந்த மதுபனில் தான் அதிகமான பேர் இருக்காங்க. அதனால் பாப்தாதாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரொம்ப ரொம்ப தூய்மையான ஹீரோ பார்ட் பண்ணக்கூடிய ஆத்மாக்களை பார்க்கும் போது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமான திட்டங்கள் போடுறீங்க. உங்கள் எண்ணங்களில் நல்ல நல்ல திட்டங்கள் வருது, சஞ்சலம் வருது. இது எல்லாத்தையுமே, இந்த எல்லா விளையாட்டையும் பாப்தாதா பார்த்துட்ருக்காங்க. இந்த விளையாட்டில் ரொம்ப தைரியமாகவும் இருக்கீங்க, அதே சமயம் சஞ்சலமும் வருது. உங்களுக்குள்ள அந்த தைரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, ஊக்கம் உற்சாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட சேர்ந்து ஒரு கலப்பணமான எண்ணங்கள். அது முடியும், நம்மளால் முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட்டும் கலந்துருக்கு. பாப்தாதா இந்த விளையாட்டை, நம்ம விளையாடுற இந்த விளையாட்டை பார்த்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பாபா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்குமே உயர்ந்த ஆசை இருக்குது. எப்படியாவது இந்த உலகத்துக்கு இறைவன் வந்துட்டார், அவரோட சக்தியை எப்படியாவது இந்த உலகத்துக்கு காமிச்சிடணுன்ற அந்த ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் இந்த உங்கள் முகத்தின் மூலியமாக அது ஜொலிப்பாக தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சோண்டு சதவீதம் தான் வெளியில் தெரியுது. எவ்வளோக்கு எவ்வளோ உற்சாகம் உள்ளுக்குள்ளே இருக்கோ, ஆனால் அது கொஞ்சோண்டு தான் வெளியில் தெரியுது. உங்களோட தூய்மையான எண்ணம் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த தூய்மையான எண்ணத்துக்கு சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் காரணம். பாபா சொல்கிறாங்க, உங்களோட அந்த விதை, அந்த எண்ணத்தோட விதை ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோட சக்தி பார்த்திங்கன்னா அது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாமல் இருக்குது. அதுதான் கம்மியாக இருக்குது. அதாவது நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் வருது, ஆனால் அந்த எண்ணத்துக்கு ரொம்ப உறுதியான சக்தி இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த எண்ணத்தில் அதிகப்படியான சக்திகள் மற்றும் ஊக்கம் உற்சாகம் அது உங்கள் முகத்தில் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாபா சொல்கிறாங்க, அதற்கு அனுபவம் தேவை, அதிகமான அனுபவம். அதாவது ஒவ்வொரு குணங்களோட அனுபவம், சக்திகளோட அனுபவம்,
ஒவ்வொரு ஞானத்தோட அனுபவம், ஒவ்வொரு ஞானத்தையும் அனுபவம் பண்ணி பார்த்துருக்கணும். ஏன்னா அனுபவம் தான் ஒரு அதிகாரம், ரொம்ப உயர்ந்த அதிகாரம் மாதிரி நம்மளுக்கு. பாபா சொல்கிறாங்க, அந்த அதிகாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும், நம்ம அதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட முகத்தில் வந்து தெரிய வரும், நம்மளோட நடத்தையில் வந்து தெரிய வரும். ஆனால் பாப் தாதா வந்து இந்த ஹீரோ பாட்டு பண்ணுறவங்கள, இப்போதைக்கு இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஹீரோ பாட்டு பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு பாபா. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, சில பேர் வந்து டான்ஸ் ஆடினாலே, அதாவது உள்ளுக்குள்ளே அவங்க குஷியில் டான்ஸ் ஆடினாலே அந்த வாயுமண்டலம் எல்லாத்தையுமே டான்ஸ் ஆட வச்சிடுறாங்க. இப்போது தாதி ஜானகிலாம் அந்த இடத்துக்கு வந்தாலே போதும் எல்லாருக்கும் அவ்வளோ குஷியாக இருக்குது. எல்லாரையும் அப்படியே குஷியில் வந்து நடனமாட வச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாங்க, அவங்களோட ஒவ்வொரு அடியிலையும் நிறைய பேரை வந்து குஷியில் வந்து நடனமாட வைக்கிறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஒவ்வொரு அடியிலையும் இன்னும் அதிகமான ஒரு குஷி, ஒரு அந்த அத்தாரிட்டி வந்து தெரிய வரணும், அதிகமாக தெரிய வரணும். அந்த உற்சாகம் வந்து இன்னும் நிறைய அது வெளிப்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து நிறையா கேட்டுட்டீங்க, நிறையா வந்து இப்போ எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா, நிறைய ஞானத்தை வந்து கேட்டுட்டாங்க, நிறைய பேருக்கு சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாப் தாதா வந்து இப்போது என்ன மாதிரி சிறப்பான பாட்டு வந்து பண்ணணுன்னா, அனுபவத்தின் சொரூபமாக ஆகணும். எல்லா விஷயத்துலேயும் அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னே சொல்லவே கூடாது. அந்தளவுக்கு எல்லாத்தோட அனுபவமும் நம்மளுக்கு இப்போது வேணும். யாருக்கெல்லாம் இந்த அனுபவத்தோட அத்தாரிட்டி, அதிகாரம் இருக்கோ அவங்கள வந்து எந்த ஒரு ராயலான மாயாவும் கொஞ்சம் கூட அசைச்சிடவே முடியாது. யாரெல்லாம் அனுபவி ஆத்மாக்களோ அவங்க வந்து எல்லா அனுபவத்துலேயும் முழுமையாக இருப்பாங்க. அது வழிஞ்சு நிரம்பி இருப்பாங்க, அனுபவின் சொரூபமாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு சக்தி, அதாவது டிசிஷனோட எடுக்கக்கூடிய தீர்மானிக்கும் சக்தியில் கம்மியாக இருக்க மாட்டாங்க, பொறுத்து கொள்ளும் சக்தியில் அவங்களுக்கு கம்மி இருக்காது. எந்த ஒரு சக்திலையும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கம்மின்றதே இருக்கவே முடியாது. இப்போது அப்பா வந்து விதையாக இருக்கார், அவர் எப்படி முழுமையாக இருக்காரோ அதே மாதிரி அவங்க எல்லாருமோ அனுபவசாலிகள் ஆத்மாக்கள், அவங்க எல்லாத்துலேயும் முழுமையாக இருப்பாங்க. ஞானத்தில், குணத்தில், சக்தியில் எல்லாத்துலேயுமே அவங்க முழுமையாக இருப்பாங்க. இப்போது நம்ம வயிறு கூட வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா எதுவுமே தேவைப்படாது, அவங்க வந்து பசிக்கவே பசிக்காது. அதே மாதிரி இந்த அனைத்து குணங்கள், சக்திகள், ஞானத்தில் எல்லாத்துலேயும் முழுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட அசையாமல் இருப்போம். அப்போது என்ன நடக்கும்னா, அவங்க தான் வந்து மாயாவையே தங்களுக்கு தலைகுனிய வைப்பாங்க. அவங்க தான் வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான திகழ்வாங்க, அனைத்து சக்திகள்லேயும் முழுமையாக இருப்பாங்க. அவங்க வந்து மாயாவையே அடிப்பணைய வைப்பாங்க. மாயா வந்து அவங்கள அடிப்பணைய ஒரு சொட்டு கூட அவங்கள வந்து அசைக்கவே முடியாது. எல்லாருமே இப்போது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா, யாருக்காவது ஒரு சிறப்பான ஒரு சின்ன ஒரு அத்தாரிட்டி, ஒரு கலெக்டராக இருக்காங்க, இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்காங்கன்னாலே அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் வணங்குறாங்க. அதனால் பாப் தாதா வந்து இப்போ என்ன பார்க்க விரும்புகிறாரு அப்படின்றத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து அனுபவத்தோட சீட்டில் வந்து அமரணும், அதாவது அனுபவத்தின் சொரூபமாக ஆகணும். இப்போது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பாபா சொல்கிறாங்க, நல்லா வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறீங்க, நல்லா மைக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து ஞானத்தை வந்து விஸ்தாரமாக சொல்கிறீங்க.
ஆனால் அதோட சேர்ந்து இப்போ வந்து அனுபவத்தோட சீட்லேயும் அமரணும். இப்போது உலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்தூலமான ஒரு த்ரோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிம்மாசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் பாபா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் இப்போ வந்து இந்த சிம்மாசனத்தில் நம்ம உட்காந்துருக்கணும். அதாவது அனுபவத்தின் சிம்மாசனம். அதுக்கு அதிகாரியாக நம்ம ஆகணும். அந்த மாதிரி அந்த சீட்டில் நம்ம அமர்ந்திருந்தோன்னா ஈஸியாக யோகியாக ஆகிட முடியும். அதுவும் சதா இயற்கையான யோகியா எந்நேரமும் நம்ம யோகாவில் நிலச்சி இருக்க முடியும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் பாபா வந்து இப்போ வந்து அமிர்த வேளையிலிருந்து இந்த காட்சிகளை வந்து பார்த்துட்ருக்காரு. சில பேர் வந்து நல்ல முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் டயர்டாகிடுறாங்க. அவங்களோட லட்சியத்தை அடைய முடியலன்னா அவங்க வந்து மூடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அமிர்த வேலை டைமில் அவங்க வந்து ஒரு ஹடயோகிகள் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி ஏதோ தியானத்தில் வந்து அமர்ந்துருக்குறாங்க. சில பேர் வந்து ஒரு ஒரு குருக்கிட்ட எப்படி வந்து ஒரு சிஷ்யர் வந்து அமர்ந்திருப்பாரோ அந்த மாதிரி அமர்ந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சில பேர் தான் வந்து அன்புலேயே மூழ்கி இருக்காங்க. அப்பா கிட்ட அன்பில் வந்து மூழ்கி அவங்க அந்த அட்டென்ஷன்லேயே இருக்காங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு அட்டென்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது உண்மையான நினைவோட அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நினைவில் அன்புலேயே மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு யோகி ஆத்மாக்கள் வந்து இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கணும். அவங்களோட முகத்தை பார்த்தே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு மனசில் என்னென்ன இருக்குதோ அது நிச்சயமாக நம்மளோட அந்த புருவ மத்தியில் தெரிய வரும். அது வந்து ஜொலிக்கும். அந்த புருவ மத்தியம் வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க, நான் வந்து மனசில் நிறைய இருக்குது. இப்போது நம்ம மனசில் எந்த மாதிரி சக்தி இருக்குதோ அது வந்து நம்ம முகத்தில் நிச்சயமாக தெரியும். என்ன தான் இருந்தாலும் சரி. இப்போது பாபா சொல்கிறாங்க, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, நான் ரொம்ப குஷியாக தான் இருக்கேன், நான் நடனம் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் அது வந்து உங்கள் அந்த சோகமான முகத்தில் வந்து தெரிய வந்துடும். யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு நம்ப மாட்டாங்க. அதனால் அதில் வந்து உங்கள் முகம் வந்து ஈஸியாக வந்து காமிச்சு கொடுத்துரும். இப்போ யாரெல்லாம் வந்து அப்படியே மூழ்கி இருக்காங்களோ எல்லாத்தையும் அடைஞ்சவங்கன்றத ஈஸியாக அவங்க முகமே காட்டி கொடுத்துரும். அந்த முகத்தில் வந்து அந்த சந்தோஷம், நான் அடைஞ்ச விஷயத்த அவங்க அடைஞ்சதை வந்து அவங்க முகத்தில் ஈஸியாக தெரிய வரும். இப்போது பாபா சொல்கிறாங்க, உங்களோட முகம் எல்லாமே வந்து ஒரு ட்ரையாக தான் இருக்குது. ரொம்ப துக்கமாகவும் இல்லை, இதுவாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, ட்ரையாக இருக்குது. ஆனால் இந்த முழு ட்ராமாவோட ஹீரோ ஆக்ட்ரஸ் அவங்களோட முகம் வந்து அப்படியே ஜொலிக்கும். சரி பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது இந்த ஃபேஷனபிள் உலகம், மாடர்ன் உலகத்திலேருந்து உங்களை வந்து அப்பாவோட துணைக்கு வரணும்னு ஆசை வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. அப்பாவோட உதவி எங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக வந்து அடி எடுத்து வச்சுருக்கீங்க. அதற்கு மிக 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 வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உங்களோட உறுதியான அந்த எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி வாழுங்க, இந்த எண்ணத்தோடையே வாழுங்க. ஏன்னா பாபாவோட ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பாபாவும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதாவது அனுபவசாலி பவ அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் இந்த உயர்ந்த பாக்கியத்தை அனுபவம் செய்கிறதுனால அப்பாவுக்கு வந்து அதிகமான அன்பு மலர்களை வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறீங்க. அதோடு சேர்ந்து பாபாவும் பாப் தாதாவும்
உங்கள் எல்லாரோட அந்த தூய்மையான எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவியும் செய்கிறாரு, வழியும் காமிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் அனுபவசாலியாக ஆகணும் அப்படின்னு பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. மற்றும் அப்பாவுக்கு சரிசமமாகவே ஆகணும் அப்படின்னு. அதற்காக பாப் தாதா வந்து வாழ்த்துக்கள், எல்லா விதத்துலேயும் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இந்த செரிமோனி, அதாவது இந்த செலப்ரேஷன் வந்து பண்ணுறீங்க, இந்த ஸ்தூலமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க, அப்பாவை அடைஞ்சிட்டதுனால நல்லா வந்து கொண்டாடுறீங்க. இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது அதாவது மதுபன்லேருந்து கிளம்பி போகும்போது இந்த லட்சியத்தோட கிளம்பி போங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது அனுபவத்தின் சொரூபமாக நான் ஆகணுன்ற அந்த லட்சியம் வந்து இருக்கணும். இப்போது பழைய ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பழசாக தான் இருக்காங்க. அதாவது அப்பாவுக்கு சமமாகவே அவங்க மாறிட்டாங்க. இங்கே மதுபனில் வந்து உங்கள் எல்லாரோட படமும் எடுக்கப்பட்டிருக்கு, ஃபோட்டோவும் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போது யாரெல்லாம் இந்த ஆடியோவை கேட்குறாங்களோ அவங்களோட புகைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறாங்க, இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு நினைவு சின்னமாக மாறிடும். இப்போ எப்படி வந்து இந்த தாதி தீதிகள்லாம் வந்து அவங்க அனுபவத்தின் சொரூபமாக இருந்து காமிச்சதுனால அவங்களோட படங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து நிறைய சென்டர்ஸில் கூட வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து சிறப்பான ஒரு நடிக்கணும்னா அதிசயம் செஞ்சு காமிக்கணும். அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லா ஆத்மாக்களும் ரொம்ப முழுமையாக இருக்காங்க, அவங்க அனுபவத்தின் சொரூபமாக இருக்காங்க, இறைவனுக்கு நிகராகவே இருக்காங்க அப்படின்னு எல்லார் வாயிலிருந்தும் அந்த வார்த்தைகள் வரும். இப்போது பாபா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயுமே எம்டி ஆகிடாதீங்க, காலி ஆகிடாதீங்க. எப்பயுமே ஏதாவது காலியாக இருக்குன்னா அதை வந்து ஈஸியாக தள்ளி விட்டுறலாம். அதனால் ரொம்ப புத்திசாலியாக ஆகி, அதாவது ஞானத்தில் எல்லாத்துலேயும் வந்து முழுமையாகுங்க. இது வந்து எல்லாருக்கும் பாபா வந்து சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து முழுமையாகணும். ஏதோ ஒரு சில விஷயங்களில் முழுமையாயிட்டால் வந்து போதாது, ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவம் நம்மளுக்கு வேணும். மதுபன் வந்தாலே எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்கப்படும். பாபா சொல்கிறாங்க, இப்போது இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன கிஃப்ட்டுன்னா, இந்த அனுபவத்தின் அதிகாரியாக ஆகணுன்ற அந்த கிஃப்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கிஃப்டிலேருந்து உங்களை வந்து தனிமைப்படுத்திக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இது வந்து மதுபனில் இருக்கவங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்டு. அதனால் என்ன தான் நடந்தாலும் சரி, எப்பயுமே அப்பா கூடவே இருங்க. அப்பா வந்து அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் வந்து சொல்கிறாங்க. யாருக்குன்னா, யார் தாமரை மலர் மாதிரி இருக்காங்களோ, மதுபன்லேயே வசிக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, மற்றும் வெளிநாடுகள் உள்நாடு எல்லாருமே ஆத்மாக்கள் யாரெல்லாம் வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஹீரோ பார்ட், அந்த முழு சதவீதமாக யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாப்தாதாவோட அந்த அனுபவம் கலந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரமும். பாபாவுக்கு மிக 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 நன்றி, எங்களுக்கு அனுபவத்தின் சொரூபமாகவே எங்களை வந்து மாற்றிட்டீங்க. ஓம் சாந்தி பாபா.